ஒரு ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணாலும் பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு பவுலில் முந்திரி, அத்திப்பழம், வால்நட்டு, டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸு, பிஸ்தா இதெல்லாமே ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. இன்னொரு பவுலில் பாதாமும் தனியாக பாதாம் பிசின் இது ரெண்டுமே ஊற வச்சு எடுத்துக்கிறேன். பாதாம் வந்து நான் தோல் உரிச்சிட்டு தாங்க எடுத்துக்க போகிறேன், அதனால் தனியாக ஊற வச்சுருக்கேன். பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் ஜூஸு, ஸ்மூதி இது எல்லாத்துலேயுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இந்த ஜூஸை நான் வந்து ஈவினிங் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் மார்னிங்கே எல்லாத்தையும் நான் ஊற வச்சுட்டேங்க. பாதாம் பிசின் பாருங்கள் எந்தளவு ஊறி வந்திருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதில் உங்களுக்கு எதாவது விருப்பப்பட்ட வாழைப்பழத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு செவ்வாழைப்பழத்தை ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாமே நல்லா ஒரு ஸ்மூதி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ஜூஸை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த ஜூஸை எடுத்துகிட்டு 1 or 2 hours கழித்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஈவினிங் டைமில் கொடுங்க, நல்ல வெயிட் கெயின் ஆவாங்க. இந்த ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.